ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. வாங்க, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தோல் சீவி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து தோல் சீவிட்டேன். இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி சுத்தமாக நல்லா கழுவி வச்சுக்கலாங்க. கழுவிட்டு வந்துட்டு பின்னாடி இப்போ வந்து நான் பாண்டில் வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயில் தான் நான் வறுக்க போகிறோம். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு கருவேப்பிலை நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டு நம்மளுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம், தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டிலையே மிளகாத்தூள் அடிச்சனால மிளகாத்தூளே போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். சிம்மில் தாங்க வைக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளறி விடணும். கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும், கொஞ்சம் நேரம் கிளறி விடணுங்க. பாருங்கள், அடுப்பை வந்து நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்லேயே வச்சுருக்கேன். அடிக்கடி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு வந்து நீங்கள் உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் வந்து காலையில் டிஃபன் தான் செஞ்சேன். அதனால் தோசை கொஞ்சம் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு